எதெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்களோ அதுதான் உங்களை தேடி வருன்றதை புரிஞ்சுக்கோங்க. சாயப்பாவை நெருங்கும்போது ஏற்படக்கூடிய தடைகள் யாருக்குமே புரியல. அது ஒரு பயத்தை கொடுக்குது. நம்ம சரியான திசையில் தான் இவரை வணங்குறோமா அப்படின்னு. அதுக்கு காரணத்தை கேட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இதை செய்யவே மாட்டீங்க. ஒரு விஷயமும் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய பதிவுகள் தானே தவிர சாயப்பாவோட விருப்பம் ஒன்றே ஒன்று தான். எல்லாத்தையும் தெளிவு பெற்று அதுக்கப்புறமா உன் வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு. நம்ம நிச்சயமாக பல சந்தோஷத்தை இழந்திருக்கோம். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியல, புரியலை. அதை தெரிஞ்சிட்டா நான் தப்பிச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஆடியோ ஒரு பெரிய மாற்றத்தை இன்று இரவு உங்களுக்குள்ளே ஏற்படுத்துன்ற நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவை தொடர்ந்து வழிபடுறவங்களுக்கும் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக செதுக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகளும் கூடவே வரும். இதை பயப்பட வேண்டாம். ஒரு விஷயமும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி நீங்கள் உங்களை காப்பாற்றிப்பீங்க. எப்பேற்பட்ட விஷயமா இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. படிக்கிற பசங்க, ஒரு பையனுக்கு படிப்பே வரலன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு போயிட்டு இதை பார்ப்பா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு, இதை படி, இதை மட்டும்தான் வரும் அப்படின்னா அவன் கூட 100க்கு 100 வாங்குவான். முன்னாடியே தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே ஜெயிச்சிடலாம். ஸோ அன்பே சாயிலையும் சில விஷயங்கள் முன்னாடியே சொல்லணும் அப்படின்றது அது என்னோட விருப்பம். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை தயார் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் வரும். அப்போ ஏண்டா இதை தயார் செஞ்சோம் அப்படின்ற நினப்பும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அந்த நினப்பு வந்துடுச்சுன்னா நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டோம். மறுபடியும் விழுந்த இடத்துல விழுந்து கிடப்போம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அன்பே சாய் ஆடியோவை ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அன்பே சாய் ஆடியோவை கேட்கும்போது தடங்கள் வருது, இது என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. இது பிரச்சனையே இல்லை, உங்கள் வளர்ச்சிக்கு உண்டான வழிகள் இவை. ஸோ அப்படியே இருந்துட்டா பிரச்சனையே இல்லை, எந்த தடங்களும் இல்லை. ஆனால் நீங்கள் எதிர்த்து வாழ்க்கையில் போராடுறீங்க சாயப்பாவோட துணையோடு. அப்போ நிச்சயமாக இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு தடை நிச்சயமாக 100% வரும். ஸோ நான் வருது அப்படின்றதுக்காக நீங்களாக சில விஷயத்தை ஏற்படுத்திக்க கூடாது. அது இயல்பாக இருக்கணும். இயல்பாக இருந்து அதில் கற்றுக்கணும். அப்போ நாம் சில விஷயங்கள் சரி பண்ணாமல் தடை வருதுன்னா அது இது இடத்துல பொருந்தாது. நீங்கள் எல்லாமே சரி பண்ணி ஒரு வாழ்க்கையில் போயிட்டு இருக்கீங்க, அது சாயப்பாவோட வழியாக இருக்குது. அப்படின்னும் போது வரக்கூடிய தடைகள் மட்டும்தான். அந்த தடைக்கும் மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, ஏன் எல்லாத்தையும் தாண்டி அதில் வெற்றியும் இருக்குது. கடவுளை அதிகமாக வணங்காத,
வணங்கினா அவர் கஷ்டத்தை கொடுப்பார். கடவுளுக்கு வேறு வேலை கிடையாதான்னு? கடவுளை வணங்குனா அதிகமாக கஷ்டத்தை கொடுப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா இதை பேசிடுவோம். நம்ம பேசாத பேச்சே கிடையாது, எல்லாமே பேசிட்டோம். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அன்பே சாய் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது, டயட்டு எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஏமஸ் எல்லாமே தான் வாழ்க்கைன்னா எல்லாமே தான். கோயிலில் போயிட்டு விளக்கேற்றுறது மட்டும்தான் வாழ்க்கைன்னா? வயிற்றுக்கு யார் புவா கொடுக்கறது? புவானா சாப்பாடு யார் போடுறது? சாப்பிடணும்ல, உழைக்கணும்ல, வாழணும்ல. எப்படி உழைக்கணும், எப்படி வாழணுன்றது தானே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ எல்லாமே சேரும் தானே. அப்போ எல்லாம் தானே வாழ்க்கை. கடவுளுக்கு முன்னாடி தோப்புக்காரணம் போட்டால் மட்டும் நடந்துடுமா? தோப்புக்காரணம் ஏன் போடுறோம்? காதை பிடிச்சி இழுக்கும்போது சில செல்ஸ் ஆக்டிவாக இருக்குது. அதுக்காக ஸ்கூலில் மக்கு பசங்களை, அதாவது என்ன மாதிரி பசங்களை தோப்புக்காரணம் போட வச்சதுக்கு காரணமே இப்போ தான் தெரியுது. ஸோ பிள்ளையார் முன்னாடி தோப்புக்காரணம் போடுறதுக்கு காரணமும் இப்போ தான் தெரியுது. கோயிலில் 10 நிமிஷம் உட்காருங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, வெட்டி கதை பேச கிடையாது, 10 நிமிஷம் தியானின்னு சொல்கிறாங்க. தியானிக்கணும், தியானம் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் பாஸ் ஆகும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையோடு வராங்க, என் பிரச்சனை தீருதுன்னு. தட்ஸ் அ பாசிட்டிவ். ஒரு விதமான மன அமைதி இருக்குது. அங்கே போய் சண்டை போடக்கூடாது. நம்ம அங்கேயே போய் சண்டை போடுவோம். நீ எனக்கு மட்டும் ஏன் விபூதி எவ்வளோ கொடுத்துருக்க, அவங்களுக்கு ஏன் அவ்வளோ கொடுத்த, வரிசையில் வா, வரிசையில் நில்லு, ஏன் தள்ளி விட்டுட்டு போகிற? யார் உங்களை தள்ளி விட்டுட்டு போனாலும் போகட்டும், கடவுள் உங்களுக்காக காத்துட்ருக்காரு. கடவுள் உங்களை பார்க்கணுன்னு துடிக்கிறாரு. ஒருவேளை நான் எல்லாத்துக்கும் வழி விட்டேன், ஆனால் கடைசியில் அவரோட தரிசனத்தை என்னால் பார்க்க முடியலன்னா கடவுள் என்ன தெரியுமா சொல்கிறாரு உங்ககிட்ட? என்ன சொல்கிறாரு? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் 1000 காரணம் இருக்குது. உன்னை இன்னைக்கு மட்டும் பார்த்தா போதாது, நீ நாளைக்கும் வா. இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் நீ வந்த உடனே போயிடுவ. ஆனால் இன்னைக்கு வராத, நீ வெள்ளிக்கிழமை வா. வெள்ளிக்கிழமை யாரும் வர மாட்டாங்க, ஏன்னா வியாழக்கிழமை தான் வருவாங்க. எதுக்குன்னா அப்போ தான் நான் காசு பணம் கொடுப்பேன்னு சொல்லி. ஏன் வியாழக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு அதிகமாக போகிறாங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? வியாழக்கிழமை அன்னைக்கு நான் கோயிலுக்கு போவேன், அங்கே சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கும், இல்லைன்னா மதியானம் தக்காளி சோறு சாப்பிட்றதுக்கும். ஓப்பனாக சொல்கிறேன். நானும் விஷ்ணுவும் ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டு சாப்பாட்டு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் தடுத்தார். முதல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு இந்த பக்கம் வாங்க, எங்கே இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னாரு. இல்லை இதை முடிச்சுட்டு தான் அங்கே தரிசனம்னு. அதுக்குள்ளே மூடிட்டா பரவாயில்ல. அன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகணும். அப்போ கோயிலில் கூட்டமே கிடையாது, ஏன்னா சாப்பாடு தீர்ந்துடணும். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒரு பயம். அதனால் வேகமாக வந்தாங்க, சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நாம் சாயப்பா பார்க்கவே இல்லை. வியாழக்கிழமைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போனால் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், நிம்மதியாக என்ன பண்ணோம், தியானித்தோம், நிறைய பேருக்கு பிரார்த்தனை பண்ணோம், சும்மா தொடர்ந்து சாய்ப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தோம், வச்ச கண்ணு வாங்காமல் பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி. ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு தீந்துட போது, சீக்கிரம் போன்னு ஜெர்கண்டின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இது ஒரு ஆந்திரா கோயிலில் நடந்துச்சு, அதான் ஜெர்கண்டி வருது. ஸோ அதே போல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 2-3 கோயிலுக்கு போயிருக்கும் போதும் இதே மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. அப்போ என்னடா சாப்பாடு தீந்துட போது, சீக்கிரம் போ. எஸ், எதுக்கு நம்ம வந்தோம்? சாப்பிடவும் வந்தோம், தரிசனம் பார்க்கவும் வந்தோம். ஆனால் தரிசனத்தை பார்த்துட்டு தான் அங்கே போகணுன்னா, நீ ஒவ்வொரு இடத்துல அந்த கோயிலில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு, ஏன்னா கூட்டம் அவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு அடியாக தானே எடுத்து வைப்போம். எடுத்து வச்சு அங்கே போய் சேர்றதுக்குள்ளே சாப்பாடு தீர்ந்துடுமோன்னு பயம். அப்போ சாயப்பாவை மறந்தாச்சு, சாப்பாடை நினச்சாச்சு. அதான் அவர் சொல்கிறாரு, எப்பா நீ எனக்காக விரதம் இருக்காத,
நீ விரதம் இருந்துக்கிட்டு எப்படா விரதத்தை முடிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்ப. நீ என்ன நினைக்க மாட்ட. அதனால் நீ வயிற்ற ஃபுல்லாக சாப்பிடு, அப்புறமா என்ன நினை, அங்கே தான் நான் இருக்கிறேன். உன் பக்தியை கஷ்டம் இல்லாமல் வச்சுக்கோ. நீ கஷ்டப்பட்டு பக்தினா நீ கஷ்டப்படுறத மட்டும்தான் நினைப்ப, என்ன நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மக்களும் சாயப்பா 7 வாரம் விரதம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்பே சாயில் கூட சில பேர் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு நான் வரல. நீங்கள் விரதம் இல்லைன்னா இன்னும் இதை விட சூப்பராக நடக்கணும்னு சொல்கிறேன். நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் விரதம் இல்லாமல் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஆரத்தி எடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்சது 10 மடங்கு நடக்கும். அப்போ கடவுளை அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள்கிட்ட அதிகமாக போகிறவங்களுக்கு தான் கஷ்டங்கள் வருதுன்னு நம்ம மக்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பின்னாடி பல பேருக்கு இது தெரியல, சிலருக்கு தெரியுது. ஏன்னா தெய்வத்துக்கு பின்னாடி நம்ம வந்துட்டோன்னா நல்ல வழிகளை மட்டும்தான் நாம் கடைப்பிடிக்கணும். நீ இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொய் பித்தலாட்டம் அத்தனையும் நம்ம செஞ்சுருப்போம். ஏன்னா கடவுள் ஏதோ சாமிப்பா இருக்காரு என்னப்போ அப்படின்னு. ஆனால் இப்போ சாமியா ஐயோ எங்கே எப்பா என்னப்பா பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டர் வந்தாங்கன்னா நம்ம பயப்படுவோம். ஆனால் அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட்மாஸ்டர் வெளியில் இருந்தாருன்னா பயப்படவே மாட்டோம். நான் பயப்படுவேன். ஆனால் பல பேர் என்னென்னலாம் என்ன நீ பண்ண அப்படின்னு சொல்கிற பசங்களும் இருக்காங்க. ஆனால் நமக்கு இன்னமும் தந்தி அடிக்கும் உங்களை பார்த்தாவே. ஏன்னா அந்த மாதிரி பயம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் அலட்சியப்படுத்தி வாழும்போது கடவுள் மேலே உங்களுக்கு பயம் இல்லை, பக்தியும் இல்லை. நாம் நினைக்கிறோம் பக்தின்னு, அது பக்தியே கிடையாது. அது 10 ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றுனா அது பக்தியா? 10 பேருக்கு கோயிலுக்கு வெளியில் சாப்பாடு போட்டால் அது பக்தியா? அது பக்தி இல்லை. அது பக்தின்னு சொன்னால் அது நமக்கு இன்னமும் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். கற்பூரத்தாலேயோ ஊதுபத்தியாலேயோ சாம்பிராணியாலேயோ இல்லை விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு கொடுக்கறதால மட்டும் பக்தி இல்லை. அது பக்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அது பக்தி இல்லை. பக்தின்றது எங்கே இருக்குதுன்னா, ஸ்கூல் படிக்கும்போது ஹெட்மாஸ்டர் பார்க்கும்போது அவர் வராரு, நம்மளை டீசெண்டாக நடந்துக்கணும், ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் பக்தி. இன்றைக்கி கூட சொல்கிறேன், 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன் அன்பே சாய் ஆடியோவில். ஒரு குப்பையை கூட நான் தூக்கி ரோட்டில் போட மாட்டேன், ஒரு எச்சை கூட ரோட்டில் துப்ப மாட்டேன். இங்கே யாராவது அது மாதிரி இருக்கீங்களான்னு? ரோட்டில் போகும்போது எச்சி துப்புறது, சளி வந்துச்சுன்னா அந்த சளியை காரி துப்புறது, பேப்பர் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி போடுறது, மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக எடுத்து வைங்கன்னா நீ சம்பளம் தான் நான் வாங்குறேன், உனக்கு எதுக்கு நான் தனியாக எடுத்து வைக்கணும் சண்டை போடுறது. இது மாதிரிலாம் யாராவது இருந்தால் தயவு செய்து இப்போயே சொல்லிவிடுங்க. என் மனசை கொஞ்சம் நான் தயார் பண்ணிக்கிறேன். ஏன்னா அன்பே சாயில் இருக்கிறவங்க 24 மணி நேரம் சாயப்பாவை நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் 24 மணி நேரமும் ஒழுக்கத்தோடு நடந்துக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணுன்ற. அவங்க கடவுள் ஆரத்தி அது இதெல்லாம் 2வது தான். முதல்ல நீ யார், நீ எப்படிப்பட்டவ, உன் மனசில் என்ன ஓடுது, நீ மற்றவங்க கண்ணுக்கு எப்படி இருக்க, நீ உன் கண்ணுக்கு எப்படி இருக்க, எல்லாத்தையும் தாண்டி உன் மனசாட்சி நீ நல்லவன்னு சொல்லுதா? சொல்லுச்சுன்னா ஓகே. இது எதுவும் சொல்லலைன்னா நீ கொடுக்குற பக்தி அது ஜஸ்ட் குப்பையில் மட்டும்தான் போய் சேரும். அது எங்கே போகும்? குப்பையில் மட்டும்தான் சேரும். நீ மற்றவனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு வர்றது பக்தி கிடையாது. ஸோ இந்த மனநிலை யாருக்கு இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்கிறவங்க கூட ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் கடவுள்னு சொல்லி ஒழுக்கத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் தான் கொஞ்சம் சிக்கல்கள் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார்,
கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு. நம்ம இஷ்டப்படி நடந்துக்கிட்டா அங்கே கண்ட்ரோல் இல்லை. ஆனால் இப்போது நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். முன்ன இருந்த மாதிரி ஒரு ஒரு பயனில்லாத சுதந்திரம் இப்போ இல்லை. இப்போ சுதந்திரம் இருக்குது, ஆனால் கட்டுப்பாடான இருக்கக்கூடிய சுதந்திரம்தான் இங்கே நமக்கு தேவை. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் அது நமக்கு வாழ்க்கையில் பின்னாடி சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தரித்திரம். என்னை கேட்க ஆள் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சாவே நாம் அப்போவே கெட்ட மனுஷங்களாக மாறுறோம். ஆனால் என்னை கேட்க என் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு சுதந்திரத்தோடு இருக்கக்கூடிய, ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய சுதந்திரத்துக்கு மாறுறோம். இங்கேயும் சுதந்திரம் இருக்குது, அங்கேயும் சுதந்திரம் இருக்குது. எங்கே இல்லை சுதந்திரம்? எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய சுதந்திரம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கிறதால கடவுள் சொற்படி நம்ம கேட்டு நடந்தாதான் வாழ்க்கையில் வாழ முடியும்னு இங்கே இருக்கிற அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் கையில் காசு, நம்ம நினச்ச வாழ்க்கை எல்லாமே நடந்துடுச்சுன்னா யாருமே இந்த சாயப்பா கிட்டேயோ இல்லை எந்த கோயில்கிட்டேயோ இல்லை இது மாதிரி ஒரு உயர்ந்த சிந்தனைகளை பெறக்கூடிய செய்திகளோ கேட்க முடியாது. அடப்போட பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த கஷ்டம் வரலை. கஷ்டம் வராதவனுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல்தான். ஆனால் கஷ்டப்படுறவனுக்கு இந்த திசையில் நம்ம போகணும்னு சொல்லும்போது தான் அவனுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே அமிர்தமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்கள் சொந்தம், உங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷமானவங்க கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன அப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து சிந்திக்கலை. நாம் அவங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து சிந்திச்சிட்டோம். இப்போ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. இது எப்படி ஃபெயிலுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? இப்போது நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறதால நம்ம வழியை சரி பண்ணி வாழ்க்கையை தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு அந்த இடமே கிடைக்கல. அதனால் அவங்க கர்மா எங்கே போய் தர இழுத்துட்டு போதோ அங்கே போய் இழுத்துட்டு போய் நின்று அதுக்கப்புறமா அவங்க பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டு துடிச்சப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் காசு வாங்கினேன். அந்த காசு வாங்க என்னால் சரியாக கொடுக்க முடியலன்னா உடனே என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அம்மாவை கூட்டு வந்துட்டாங்க. அது நியூ இயர் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். நியூ இயர் அன்னைக்கு நடந்திருக்கு. வீட்டில் கெஸ்ட்டு இருக்காங்க. ஸோ நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும்ல. ஸோ வாழ்க்கையில் இனிமேல் இதை தான் நம்ம சாதிக்கணும், இதை தான் நம்ம செய்யணும், இதை தான் நம்ம பண்ணணும்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை இருக்கும்ல. அது துன்பப்படுறவனுக்கோ அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த 1ஆம் தேதி அவனுக்கு வச்சிருக்க, அதாவது வருஷத்தில் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் தேதி அவன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நம்பி உட்கார்ற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் அந்த நாளில் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அம்மாவை கூட்டுட்டு வந்து உக்காந்துட்டார். நம்ம வீட்டில் கெஸ்ட்டுங்க ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க அம்மா பேசின பேச்சு ஒவ்வொன்றும் இப்போ நினச்சா கூட என் கண்ணு கலங்கும். அப்போது அந்த கஷ்டத்தை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவித்தேன். இப்போ என் ஃப்ரெண்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ வந்து என்கிட்ட சொன்னார் அவர், இப்போ ரீசெண்டாக, நீ அப்போவே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட, அதுலேருந்து வெளில வந்துட்ட, ஆனால் நான் இப்போ தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு நான் எவ்வளோ பாடுபடணும்னு தெரியலையே அப்படின்னு. புரிஞ்சுக்கோங்க. அப்போ கஷ்டப்படுறவங்க எல்லாருமே லக்கி. அதில் லக்கி அப்படின்றது எல்லாருமே சொல்லிட முடியாது. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். கஷ்டப்படுறவங்கள சிலர் மட்டும் லக்கி, பலர் வந்து அன்லக்கி. ஏன்னா
என்ன பண்ணால் என்ன செய்யறதுன்னு தெரியாமலே மறுபடியும் துன்பத்தில் மாட்டிக்கிறவங்க பலர். ஆனால் என்ன பண்ணால் இதில் இருந்து விடுதலை பெற முடியும்னு சொல்கிறவங்க சிலர். அந்த சிலர் தான் நீங்கள் எல்லாரும். ஸோ நீங்கள் சிலர் கூட்டத்தில் இருக்கீங்க, இன்னும் பலர் அந்த கூட்டத்தில் இருக்காங்க. அவங்களும் மனுஷங்க தான். அவங்க இந்த ஜென்மத்திலையும் அவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குது. அப்போ நீங்கள் லக்கி தானே. அப்போ வாழ்க்கையில் பின்னாடி வர கஷ்டம் முன்னாடியே வந்துடுச்சுன்னா வயசு இருக்குது. ஓகே, வயசு முக்கியம். எனக்கு 70 வயசில் ஞானம் வந்துச்சுன்னா வர்றது தப்பு இல்லை, வரட்டும். ஆனால் அதே அந்த 70 வயசில் வாழ்க்கை பற்றி ரகசியம் 70 வயசில் தெரியாமல் ஒரு 40 வந்திருந்தா வாழ்க்கை மாற்றிருப்பாரா மாற்றிருக்க மாட்டாரா? சொல்லுங்களேன். கொஞ்சம் மாற்றிருப்பாங்க தானே. அப்போது நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏன் வருது? நல்லவங்களுக்கு, நல்லவங்க அப்படின்னா உண்மையிலே நல்லவங்க. நான் இந்த நல்லவங்க கெட்டவங்கள பேதம் பார்க்கறது இல்லை, உங்களுக்கு தெரியும். உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ நல்ல பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருதுன்னா, இப்போ நாம் துன்பத்தில் இருந்து சந்தோஷமான இடத்துக்கு தேடி வருவதற்கு இந்த கடவுள் விட்ட ஒரு வழி தான் இருக்குது. இது மட்டும்தான் ஒரு வழி. சில வண்டியில் போகிறோம், அப்போது ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு வழி இருக்கும். அந்த இடத்த தாண்டினதுக்கப்புறம் பல வழிகள் இருக்கும். இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். அதே போல தான் கடவுளை அடைவதற்கு ஒரே வழி. அவரை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பல வழிகள் உங்களுக்காக பிரிக்கப்படும். அப்போ நீங்கள் எந்த வழியில் போனாலும் ஹாப்பி 100%. ஸோ நிம்மதி 100%. எல்லாத்தையும் தாண்டின சக்ஸஸ் அதுவும் 100%. ஓகே, அப்போது கடவுளை சென்றடைவது அந்த இடம் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, கடவுள் எதிரில் இருக்கார். இப்போ நீங்கள் அந்த போகிற தூரம் இருக்குல்ல, அந்த போகிற தூரம் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். இதை வச்சு தான் சில மனுஷங்க சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட அதிகமாக நெருங்காத, நெருங்குனா உனக்கு கஷ்டம் நிறையா வரும். நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் கடவுள்கிட்ட நெருங்கினா கஷ்டம் வரும்னு. இப்போ பாரு உனக்கு கஷ்டம் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், ஆமாம், இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் சிறப்பாக தானே இருந்தோம். பிரச்சனைகள் இருந்தாலும் அது நம்மளை ஒன்றும் செய்யலை. ஆனால் இப்போயோ பிரச்சனைகள் இருக்குது, இது நம்மளை பாடாப்படுத்துது. சொன்ன மாதிரி அவங்க சொன்னது தான் கரெக்டுன்னு வந்த வழியை திரும்பி போனால் உங்களுக்கு தான் நஷ்டம், கடவுளுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் இங்கே அன்பே சாயில் இருக்கிற சாயப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் நம்மளை தேடி வந்திருக்காருன்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நாம் அவரை தேடி போகல, நம்ம நிறைய கடவுளை தேடி போனோம், ஆனால் எங்கேயுமே நிற்கல. ஆனால் இப்போ அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறதால தான் இங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த தூரம், நீங்கள் இருக்கீங்க, சாயப்பா எதிரில் இருக்கார். அப்போ அந்த தூரம் இருக்கே, அது நிறைய கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கட்டுக்கோப்போட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய தேவையில்லாத விஷயத்தை எடுக்கலை, பாவத்தை செய்யலை. பாவத்தை செஞ்சதால் சந்தோஷம் அடைஞ்சிங்க. அது எதிர்காலத்தில் துக்கமாக மாறும் அப்படின்னா கூட அதை பற்றி கவலைப்படலை. இல்லை, எனக்கு இன்னைக்கு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தையும் நீங்கள் வச்சிங்க. ஸோ நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் நீங்கள் வச்ச தத்துவ முறை தப்பு. பாவம் செஞ்சால் உனக்கு மரணம் அப்படின்னா பரவாயில்ல, இப்போ நான் பாவம் செய்கிறேன், இந்த நிமிஷம் எனக்கு முக்கியம், இந்த பாவத்தின் மூலமாக பெற சந்தோஷம் எனக்கு முக்கியம், அடுத்த நிமிஷம் மரணம் வந்தால் பரவாயில்லன்னு நினச்சி செய்யக்கூடியது தான் இது. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறோம்,
வேண்டாம், இந்த பாவத்தை செய்ய வேண்டான்னு. அப்போது அந்த பாவத்தை செய்யலை, அதனால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கல. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்கும்போது பாவத்தை செய்யலை, ஆல்ரெடி இந்த பாவத்தை செஞ்சதால் கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கல. இது ஒன்றே ஒன்று தான். இதை வாக்கு தத்துவமாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி அன்பே சாயில சொல்லுங்கள். பாவத்தை கடவுள்கிட்ட வந்து சேரும்போது உங்கள் இஷ்டப்படி எழுதிக்கோங்க. எனக்கு சரியாக அதை ஷார்ட்டாக சொல்ல தெரியல. பாவத்தை கடவுள்கிட்ட நெருங்கும்போது, நல்லா கவனிங்க, கடவுள்கிட்ட நெருங்கும்போது எந்த பாவத்தையும் நம்ம செய்யலை, அதனால் சந்தோஷம் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கல. புரியுதா உங்களுக்கு? நானும் யோசித்தேன், ஏன் கடவுளை தேடும்போது இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு. சாய்பாவை உள்ளே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் நம்மளை மீறி வரக்கூடிய துன்பமாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் அந்த துன்பம் கூட ஓரளவுக்கு இருந்தது. கொஞ்சம் பார்த்தோம், சிரித்தோம், அழுதோம், ஓகே. ஆனால் இப்போ சிரிக்க முடியல, பார்க்க முடியல, ஒன்லி அழுக மட்டும்தான் இருக்குது. அழுகனா துன்பம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. அப்போ தான் யோசித்தேன், நாம் நிறைய பாவம் செஞ்சு அந்த சந்தோஷத்தை அனுபவித்தோம். அந்த சந்தோஷம் இல்லைன்றதால சிரிக்க முடியல. அப்போ வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது, ஒரு டைவர்ட் ஆகுது. ஸோ திடீர்னு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு மதுரையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷம் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்கே போகிறீங்க? ஒரு டெல்லியில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க, மதுரையில் தான் நீங்கள் இருப்பீங்க. நான் அடுத்த 10 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸில் வந்து விதி விளையாடுது. டெல்லியில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துக்கு போகும்போது? சொல்லுங்களேன் பார்க்கலாம். டெல்லி தமிழ்நாடுக்குள்ளே அடுத்த தெருவுக்கு போனால் கூட நம்ம மக்களுக்கு ஐயோ நம்ம தெருவை விட்டுட்டோமே, மக்களை விட்டுட்டோமே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் டெல்லிக்கு நீங்கள் போகணும், போய் ஆகணும், இல்லாட்டி சர்வீஸ் இல்லை, சர்வீஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் இதுக்கப்புறம் அந்த ரிட்டையர்மெண்ட்டு, பென்ஷனு, பிஎஃப், அது இது எதுவும் கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தோடு ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை. அப்போ புதுசாக அங்கே போகும்போது சில கஷ்டமும் சில சங்கடமும் உங்களுக்கு ஏற்படும். அது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நாட்கள். அடுத்த 10 வருஷத்தில் ஐயோ மதுரைக்கு வாயான, இல்லை நான் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன், இங்கே இருக்கிற சப்பாத்தி எனக்கு பிடிச்சிருக்குது, உங்கள் ஊரில் இருக்கிற சோறு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம். அப்போது சாய்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை கடக்கும்போது புதுசான விஷயங்கள் நடக்குது. அதுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது நாம் நினைக்கிறோம். ஆனால் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது இதில் நீங்கள் நடக்க பழகிட்டீங்க, வர பழகிட்டீங்க, இதில் பல தடைகளை நீங்கள் தாண்டிட்டீங்க, திரும்பவும் பாவம் செய்யக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றின்னு நினச்சிக்கோங்க. அப்போது இந்த மாதிரி தடைகள் வரும்போது தான் நம்ம நினைக்கிறோம் தடைகள் வந்திருக்கேன்னு. அது தடைகள் இல்லை. உங்களை நீங்கள் செதுக்கும்போது அதில் சில வழிகள் தான் அது நீங்கள் தடைகளாக நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு தடையும் உங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டுன்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கூட வாழ்ந்த ஒரு பெரியவர், ஒரு விஞ்ஞானி, ஒரு நல்ல மனுஷர். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் 2வது மகாத்மா கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்டவர். அவர் உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் தெரியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இதை சொன்னாரா அதை சொன்னாரா போய் தேடி பார்க்குறோம். இந்த உலகமே அப்படி தான். நம்ம உயிரோடு இருக்கும்போது கண்டுக்காது, நம்ம போனதுக்கப்புறம் தான் கண்டுப்பாங்க. இந்த மோஸ்ட்லி அவங்க வீட்டில் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கும்போது சாப்பிட்டியா தூங்குனியான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் இல்லாதப்போ காக்காவுக்கு சோறு வைக்கிறது என்ன, அந்த காக்காவே சோறை வந்து சாப்பிடாது. ஏன்னா அந்த காக்காவுக்கு தெரியுது, ஏண்டா பெத்தவனுக்கு நீ ஒரு நாள் கூட சாப்பாடு போடலை, அப்படியே போட்டாலும் ஏதோ கடமைக்காக போட்ட, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது என்ன பிடிக்கலன்னு கூட நீ கேட்கல. இப்போ அவன் போனதுக்கப்புறம் உட்காந்து 1 மணிக்கு 2 மணிக்கு கான்னு கூப்பிட்டா காக்கா வந்து சாப்பிடுமா? இப்போ இருக்கிற காக்கா எல்லாம் நான் வெஜிடேரியன் தான் லைக் பண்ணுதுங்க. கோழிக்கடை பக்கம் தான் நிற்குதுங்க, ஆட்டுக்கடை பக்கம் தான் நிற்குதுங்க, மீன் கடை பக்கம் தான் நிற்குதுங்க. இப்போ வடை போண்டா பாயசம் எதுவும் சாப்பிட்றது இல்லை. காக்காக்கெல்லாம் நான் வெஜிடேரியனாக போயிடுச்சுங்க இப்போது.
ஸோ அதனால் இருக்கும்போது எதுவுமே நமக்கு தெரியலைங்க. இல்லாதப்போ தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்குதோ அது எல்லாம் இல்லைன்னு நினச்சி வாழ்கிறீங்க. அது உண்மையிலே இல்லாமல் போகும்போது நமக்கு அன்னைக்கு அது இருந்துச்சே, நம்ம வாழ முடியாமல் போயிட்டோமேன்னு சொல்லி மறுபடியும் ஃபீல் பண்ணுறீங்க. இது என்ன விளையாட்டுன்னு தெரியல. ஸோ அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை, என்ன இருக்குதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துது. அதை உயர்த்துவதற்குண்டான வழிகள் தானே தவிர அது இல்லைன்றதுக்காக நீங்கள் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. எது இல்லைன்னு சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு இல்லாமலே போயிடும். அதனால் இருக்கிறத வச்சு பெருமையாக வாழுங்க. நீங்கள் நிச்சயமாக சரித்திரம் படைக்கலாம் அப்படின்னு. ஸோ இதை வச்சு தான் நிறைய பேர் சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தெரு விளக்குக்கு கீழே படித்தாங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னு. அப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா, நம்ம படிக்கிறதுக்கு ஒரு விளக்கு இல்லை, ரோட்டில் உட்காந்து படித்தா கொசு கடிக்குது, பாம்பு வரும், பூரான் வரும், இன்னும் விஷ ஜந்துக்கள் எல்லாம் வரும், நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைக்கல. வெளிச்சம் இருக்குதா, என் கண்ணு தெரியுதா, நான் படிக்கிறேன். படித்தாங்க, சாதிச்சாங்க. ஸோ எது இல்லையோ அதை நினைக்க வேண்டாம். இது இருக்குதா, ஓகே. ஒரு ஓட்டு வீட்டில் மழை வந்தால் தண்ணி வருதா, அதனால் என்ன போச்சு? இப்போது தண்ணி வரதால நம்ம ஒன்றும் போயிட போகிறது இல்லையே. அப்போது இந்த ஓட்டு வீடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில், அதாவது சில வில்லேஜ் சைடில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், சில வில்லேஜ் இருக்கும், அந்த எல்லைப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நரிக்குறவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சும்மா டென்ட்டு மாதிரி போட்டுட்டு தூங்குவாங்க, போவாங்க, அவங்க ஒரு பொழப்பை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பதில்? அப்போ நம்மளை விட அவங்க எவ்வளோ பரவாயில்ல. நாளைக்கு போலீஸ்கார் வந்து இங்கே எதுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த கூடாரத்தை பிச்சு போடுவாங்க. அவங்க வேலையை செய்கிறாங்க, தப்பு இல்லை. அந்த கூடாரத்தை பிச்சு போடும்போது அடுத்த இடத்துக்கு எங்கே போவாங்க? ஒரு மழையில் எங்கே போவாங்க, வெயிலில் எங்கே போவாங்க? அவங்களுக்கு கொசு கடிக்காதா? அப்போ அவங்கள கம்பேர் பண்ணி பாரு, அப்பா எனக்கு இந்த ஓட்டு வீடு கிடச்சிருக்கு சாமி, ரொம்ப நன்றி. நீ என்ன பண்ணுற, இன்னொரு வீட்டை பார்க்குற, அங்கே பாரு அதான் வீடு, இது வீடா அப்படின்னு கேட்குற. நீ எதை மதிக்கலையோ அது உனக்கு கிடைக்காது. நீ எதை மதிக்கலையோ, நீ இதை நான் மதிக்கலைன்னா அது உனக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது பண்ணாது. நீ அதை மதிச்சு பாரு, இதை விட உனக்கு சிறப்பான ஒரு இடத்த அது கொடுக்கும். அதாவது சில பேர் வந்து சில மனுஷங்களை வெறுத்துருவாங்க. என்ன ரொம்ப கருப்பாக இருக்கிற, ரொம்ப குள்ளையாக இருக்கிற, இன்னும் தலையில் உனக்கு முடியே இல்லை, அப்படி இப்படின்னு. இப்படி வெறுக்கிற மனுஷங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன நினச்சி வெறுக்கிறாங்களோ அதுவே இவங்களுக்கு மாறிடும். ஒன்றும் இல்லை, ரீசெண்ட்லி ஒரு சாய்ராமுடைய ஒரு பெரிய கண்ணீர் கதை, அதை நான் சொல்லணும், அதை நான் மறந்துட்டேன் நிறைய இதில். அவங்க வந்து இப்போ தான் காலேஜ் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜை முடித்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இவங்க காலேஜில் படிக்கும்போது இவங்க சொல்லக்கூடிய இது ஆனால் நான் ரொம்ப அழகாக இருப்பேன், ஆனால் எனக்கு வர வேண்டிய மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும், நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், தலைமுடி நிறையா இருக்கணும், இப்படி தான் நான் கனவு காண்டேன். ஆனால் வேறு யாராவது எனக்கு பிடிக்காது. கருப்பாக இருந்தா, ஒல்லியாக இருந்தா, குண்டாக இருந்தா, தலையில் முடி இல்லாமல் இருந்தா, பல்லு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது, நான் வெறுக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிச்சு இப்போ வரைக்கும் தெரியல. கடவுளுக்கு கண் இல்லையான்னு கேட்டாங்க. என்னமாச்சு அப்படின்னா அப்போ தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. என்னோடய கணவர் அப்படிப்பட்டவர் தான் இருக்கார். நான் எந்த மனுஷன் நான் வெறுத்தேனோ அந்த மனுஷனே வந்துட்டாங்க, அதனால் நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போது இவங்க எதையுமே பண்ணாமல் இருந்தால் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். இவங்க எதை வெறுத்தாங்களோ அதே உனக்கு. அதனால தான் சொல்கிறேன், வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மண்ணில் போகிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இதை தான் பிடிக்கும், அது பிடிக்காதுன்னு எங்கே நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு பிடிச்சது சனியை. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சுத்தமாக இருப்பேன், யார் வீட்டுக்கு போனாலும் எதையுமே சாப்பிட மாட்டேன், அப்படி இப்படின்னுவாங்க. ஸோ அவங்களுக்கும் கடவுள் நிறைய பாடத்தை கொடுத்துருக்காரு. அதை நான் சொல்ல விரும்பலை, அது வேண்டாம், அதை விட்டுருங்க. என்னன்னா எல்லாருமே சுத்தமானவர்கள் தான்.
மனசில் சுத்தம் இருந்தால் போதும், மனசில் சுத்தமாக இருந்தால் போதும். அடிக்கடி இந்த ஸ்டேட்டஸில் கூட பார்த்தீங்கன்னா, ஏன் வெள்ளையாக இருக்கிற குழந்தைங்க ஃபோட்டோ மட்டும் ஏன் வைக்கிறீங்க, கருப்பாக இருக்கிற குழந்தைங்க ஃபோட்டோ வைக்க மாட்டிங்களா? அப்போ நம்ம வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோன்னா நம்ம எல்லாருமே கருப்பு தான். ஓகே, அதுக்காக நான் வெள்ளையாக இருக்கிறவங்கள வெறுக்கலை. ஆனால் எல்லாரும் அந்த வெள்ளையாக அழகாக வெள்ளையாக இருந்தால் தான் அழகுன்ற நிலையை உருவாச்சுன்னா, அப்போ ஏன் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை பார்க்கும்போது உங்களுக்கு கண்களில் கண்ணீர் வருது? சாயப்பா மட்டும்தான் வெள்ளையாக இருக்காரு இங்கே, மீதி எல்லா தெய்வமும் எல்லாமே கருப்பாக தான் இருக்காங்க. யாராவது வெள்ளையாக இருக்காங்களா சொல்லுங்கள்? சிவனாக இருக்கட்டும், சிவலிங்கமாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், குரு தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், ஆஞ்சநேயராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சாயப்பாவை தவிர மீதி எல்லாருமே கருப்பாக தான் இருக்காங்க. தலையில் ஒரு வெள்ளை முடி வந்துச்சுன்னா உடனே ஹேட் ஐ பண்ணுறாங்க. விட வேண்டியதானே? வெள்ளை உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஸோ அதனால் இதுதான் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக உங்கள் வாழ்க்கை நடந்துடும். எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க, எல்லாமே மனுஷங்க தான். தலை சொட்டையாக இருந்தானா மனசு இருக்கா? அவ்வளோதான். மனசு ஒன்றே இங்கே எல்லா விஷயத்தையும் செய்யும். அதுதான் அன்பானதும் கூட, அதுதான் கடவுள் விரும்புகிறதும் கூட. இதை எல்லாமே நீங்கள் உறுதியாக நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பலமான வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.